ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வீடியோவை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்கள் முழுவதும் தேவனாய் கர்த்தர் நம்முடைய கண்மணி போல கர்த்தர் பாதுகாத்து கர்த்தர் இந்த புதிய மாதத்துக்குள்ள கர்த்தர் இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக ஆண்டவர் இந்த நாளில் நம்மளோடு கூட இருந்து நம்மளோடு கூட கர்த்தர் பேசுவதற்கு அவர் இந்த நாளில் நம்ம இடத்துல வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த நாளில் தேவனுடைய வார்த்தை கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த நாளில் கூட கர்த்தர் என்னோடு கூட கர்த்தர் பேசணும், இன்னைக்கு அவருடைய வார்த்தை நம்ம மத்தியில ஜீவனை தரக்கூடியதாய் இருக்கணும் என்று சொல்லி நீங்க ஆண்டவரை பார்த்து கேளுங்க. கர்த்தர் இந்த நாளில் அவர் நம்மளோடு கூட கர்த்தர் பேசுவார். ஹல்லேலூயா. இப்பொழுதும் நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்வோம். தேவனாய் கர்த்தர் இந்த நாளில் நம்மளோடு கூட இடைப்படுவாராக. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஆண்டவரே மாலை வேளைக்காயும் கூட நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட கர்த்தாவே எங்களோடு கூட கர்த்தர் இடைபடும்படியாய் ஆண்டவரே நீங்க வந்திருக்கிற மேலான ஒரு கிருபையிலுக்காகவும் கூட நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் உங்களை கண்மணி போல பாதுகாத்தவர் இந்த ஜூன் மாதத்தில் கூட கர்த்தர் எங்களை பாதுகாப்பதற்கு நீ வந்திருக்கிறதுக்காக நன்றி. எங்களோடு கூட இருந்து இந்த நாளில் நீங்க பேச போற நல்ல ஒரு வார்த்தைக்காகவும் கூட நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட கர்த்தர் இடைப்படுவீராக. எல்லா தடைகளையும் கர்த்தர் முற்றிலுமாய் மாற்றிப்படும்படியாக நான் ஜெபம் பண்றேன். ஆண்டவரே தடைகளை நீக்கப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் நான் உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட ஆண்டவருடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிற உங்களை அவர் தம்முடைய சிறகுகளால் கர்த்தர் மூடி அவர் உங்களை அதிசயமாய் ஆச்சரியமாய் வழி நடத்துவாராக. ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட அவர் நம்மளோடு கூட கர்த்தர் பேசி நம்மளுக்கு தேவையான அநேக காரியங்களை இந்த நாளில் அவர் நம்மளுக்கு தந்து நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் நம்மத்துல வந்திருக்கிறாரு. இந்த நாள் அவருடைய வார்த்தை கேட்க போறோம். நீங்க ஆண்டவரோடு பார்த்து கேளுங்க. ஆண்டவரை இன்றைக்கு என்னோடு கூட நீங்க பேசுங்க என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து கேளுங்க. அவர் நம்மளோடு கூட கர்த்தர் இடைப்படுவாராக. இந்த நாளில் கூட வேத வசனத்துக்கு நேராக கடந்து செல்வோம். தேவனாய் கர்த்தர் இந்த நாளில் கூட அவர் நம்மளோடு கூட இடைப்படுவாராக. எழுதி வாசிக்கலாம். யோபு 28ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசிப்போம். தேவனும் அதன் வழியை அறிவார், அதன் ஸ்தானம் அவருக்கே தெரியும். இந்த வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது அதன் வழிகளை அவர் அறிவார், அதன் ஸ்தானம் அவருக்கே தெரியும் என்று சொல்லி யோபு இவ்விதமாக சொல்வதை நம்ம பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் அவர் என் வழிகளை அவர் அறிந்திருக்கிறார், என்னுடைய பாதைகள் எல்லாவற்றையும் அவருக்கு தெரியும் என்று சொல்லி அவர் என்னுடைய சகல காரியங்களையும் என்னுடைய நடத்த வேண்டிய விதம் எப்படி, என்னுடைய காரியங்கள் எப்படியெல்லாம் இருக்கும், எப்படியெல்லாம் கர்த்தரனை வழி நடத்த போறார் என்கிற ஒரு நல்ல ஒரு காரியத்தை அவர் மாத்திரமே அறிந்திருக்கிறார் என்று சொல்லி யோபு இவ்விதமாய் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். நன்மையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசுகிற மிக அருமையான வார்த்தை என்னவென்று சொன்னால், இதுல கர்த்தர் நம்மளோடு கூட இடைப்படுகிற நல்ல ஒரு வார்த்தை என்ன, கர்த்தர் உங்கள் வழிகளை அவர் இந்த மாதத்துல அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் இந்த மாதத்துல நம்மளுடைய வழிகளை அறிந்திருக்கிறவர், நம்முடைய வழிகளை அவர் தெரிந்திருக்கிறவர், நம்முடைய பாதைகளை அவர் நன்றாய் தெரிந்து வைத்து அந்த பாதையில அவர் கூட்டிக் கொண்டு போகிற நல்ல ஒரு தகப்பனாய் அவர் நம்மத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும்? என்னுடைய பாதைகளை அவர் அறிந்திருக்கிறபடினால, என்னுடைய வழிகளை அவர் தெரிய வைத்து என்னை செம்மையான பாதையில அவர் நடத்தி கொண்டே போய் கொண்டிருப்பார். ஆமே. இன்றைக்கு இந்த வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. நீங்க சொல்லணும், கர்த்தர் என்னுடைய வழிகளை அவர் அறிந்திருக்கிறார், என்னுடைய பாதைகள் எல்லாமே அவருக்கு தெரியும். ஏன்னு சொன்னா உங்களுடைய வழி எப்படிப்பட்டது இருக்கு, எப்படி போக போகுது, எப்படி நம்ம வாழ போறோம், இந்த மாதத்துல நம்ம என்ன செய்ய போறோம் என்று சொல்லி ஒருவேளை தயங்க போய் நின்றிருந்தாலும் ஆண்டவர் நம்மளோடு கூட சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, உங்களுடைய வழிகளை எல்லாவற்றையும் அவர் பார்த்து அவர் நம்முடைய பாதைகள் எல்லாவற்றையும் அவர் சரி பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதை குறித்து இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். ஆண்டவர் நம்மளுடைய பாதைகளை அவர் தெரிய வைத்து அந்த பாதைக்கு நேராக கொண்டு போய் உங்களையும் என்னையும் ஆண்டவர் அந்த வழியில அற்புதமாய் தேவன் நடத்த போகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அதை குறித்து நம்ம தியானித்து நம்ம இன்னைக்கு ஜெபம் பண்ண போறோம். நீங்க விசுவாசத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய வழி உங்களுக்கு தெரியும், அந்த வழி கரடு முரடான வழி அல்ல, அந்த பாதை முள்ளான பாதை அல்ல, அந்த பாதை நல்ல வழியில ஆண்டவர் என்னை கொண்டு போய் கர்த்தர் சேர்க்க போகிற நேரமாய் இருக்கும். அல்லேலூயா. நீங்க நம்புங்க.
அவர் என்னை கொண்டு போய் சேர்க்க போறாரு. அது செம்மையா இருக்கும், அது நீதியான பாதையா இருக்கும். அந்த பாதையில மரணம் இல்ல, அந்த பாதையில ஜீவனை தரக்கூடியதாய் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதை நீங்க நம்புங்க. கர்த்தர் இந்த நாள்ல இருந்து அதை உங்களுடைய வாழ்க்கையில அப்படியே கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம். எடுத்து வாசிக்கிறோம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம வாசிப்போம். ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டான். அப்பொழுது அவன் பாதாம் அராமில் இருக்கும் சீரிய தேசத்தானாகிய பெத்துவேலுடைய குமாரனும் தனக்கும் ஏசாவுக்கும் தாயாகிய ரெபேக்காளின் சகோதரனுமாகிய லாபான் நிலத்திற்கு போக புறப்பட்டான். இந்த வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது ஈசாக்கு யாக்கோபை அனுப்பி விடுகிறான். எதற்காக அனுப்பி விடுறான் அப்படின்னா, ஏசாடத்துல பாத்தீங்கன்னா ஏசாக்கு வர வேண்டிய சேஷ்டபுத்திர பாகத்தை இவன் ஏமாற்றி யாக்கோபு பெற்றுக்கொண்டது நிமித்தமாக ஏசா யாக்கோபை எப்படியாச்சும் அழிக்கணும், அவனை கொலை செய்யணும் என்று சொல்லி வகை தேடி கொண்டிருக்கும் பொழுது ஈசாக்கும் ரெபேக்காலும் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இவன் இந்த இடத்துல இருக்கக்கூடாது என்று சொல்லி அவனை எங்க அனுப்புறாங்கன்னா பாதாம் அராம் என்கிற இடத்துக்கு அனுப்புறாங்க. எந்த இடத்துக்கு அனுப்புறாங்கன்னா, தன்னோடு பிறந்த இடம். யாரு பிறந்த இடம் அப்படின்னா, ரெபேக்காள் பிறந்து வளர்ந்த இடமாகிய அந்த இடத்துக்கு யாக்கோபை அனுப்புறாங்க. ஆமே. ஏன் அப்படின்னா, அந்த இடத்துக்கு போனா இவன் நல்லா இருப்பான். காரணம் என்ன அப்படின்னா, ஏசா வந்தா யாக்கோபை கொன்று விடுவான் என்று சொல்லி ஈசாக்கும் ரெபேக்காலும் பயந்து அவனை வெறுங்கையோடு அனுப்பிவிடுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இவனை அனுப்பிவிடும் பொழுது ஒன்றுமில்லாம தான் வரான். ஆனா அப்ப போகும் பொழுது எங்க போய் இருக்க போறோம், எப்படி வாழ போறோம்? அப்பா அம்மாவும் என்னை துரத்து விட்டாங்க, இப்ப நான் எங்க போறேன்னு தெரியல, என் அண்ணனும் என்னை கொலை செய்ய வகை தேடிட்டு இருக்கிறான், என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல என்று சொல்லி நடக்கிற ஒரு சம்பவம் என்ன தெரியுமா? எப்படியாச்சும் இவனை கொன்றணும் அப்படின்னு சொல்லி ஏசா ஒரு பக்கம் வகை தேடிட்டு இருக்கிறான். இவன் எப்படியாச்சும் இந்த இடத்த விட்டு நம்ம போனா போதுடா சாமி அப்படின்னு சொல்லி ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிடுகிற பொழுது நம்ம நடக்கிற ஒரு காரியம் என்னன்னா, என்ன பண்ண போறோம்னு யாக்கோபுக்கு புரியாத ஒரு புதிரா இருக்கும் பொழுது அவன் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டான். வெளியே வந்து அவன் கொஞ்சம் தூரம் நடக்கிறான். நடந்து போகும் பொழுதுதான் கர்த்தர் அவன் எப்படி அந்த வழியில போய் கொண்டு இருக்கான, தனிமையா இருக்கிற அவனுக்கு யாரு அவன் முன்பதாக போறாரு என்று சொன்னால் தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு முன்பதாக கர்த்தர் போகிறான். ஆமென். அப்படியே கொஞ்சம் தூரம் வரான். கொஞ்ச தூரத்துக்கு வரும்பொழுது லூசுங்கிற ஒரு இடத்துக்கு அவன் வரும்பொழுது ஒரு பெரிய ஒரு மரத்தை பார்த்து, அந்த மரத்துக்கடியில ராத்திரி ஆன உடனே எங்க போறதுன்னு தெரியல, அந்த இடத்துல ஒரு கல்லை எடுத்து அந்த இடத்துல படுத்துக் கொள்றான். அந்த இடத்துல கர்த்தர் அவனோடு கூட தரிசனமாகி, அவனுக்கு தரிசனத்துல என்ன வருதுன்னு தெரியுமா? ஒரு ஏணி நுனி வானத்துல வைக்கப்பட்டிருக்குது, ஒரு நுனி பூமியில வைக்கப்பட்டிருக்கிறது. அங்க தேவதூதர்கள் ஏறுகிறவர்களுமா இருந்தாங்க, இறங்குகிறவர்களுமா இருந்தாங்க. அந்த இடத்துலதான் கர்த்தர் யாக்கோபோடு கர்த்தர் பேசுறாரு. எந்த தேசத்துக்கு நீ வெட்கப்பட்டு இந்த இடத்த விட்டு நீ புறப்பட்டு போறியோ, அதே தேசத்துல நீ ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தோடு இந்த இடத்துல வருவேன்னு சொல்லி யாக்கோபுக்கு அந்த இடத்துல ஒரு வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அவன் என்ன செய்யறான்னு தெரியுமா? நைட் எல்லாம் தூங்கி அந்த தரிசனத்தை பார்த்த உடனே அவன் எந்திரிச்சு, இந்த இடம் ரொம்ப பயங்கரமா இருக்குது என்று சொல்லி அந்த இடத்துல அந்த கல்லை வைத்து இந்த இடத்துக்கு என்ன தெரியுமா பெயரிடறான்? லூசுங்கிற இடத்துல அந்த இடத்துல இந்த இடம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது என்று சொல்லி, இது தேவன் தங்குகிற இடம் சொல்லி அந்த இடத்துக்கு பெத்தேல் என்று பெயரிடுகிறான். அல்லேலூயா. அவன் எந்த இடத்துக்கு போக போறோன்னு தெரியாத அந்த வேளையில கூட கர்த்தர் யாக்கோபோடு பேசினவர் உங்களோடு கூட கர்த்தர் பேச போறார். அல்லேலூயா. இந்த மாத்திர என்ன செய்யணும், என்ன காரியங்கள் பண்ணணும், நம்ம எப்படி இருக்க போறோம், ஆவிக்குரிய ஜீவியம் எப்படி இருக்க போகுது, நம்முடைய வாழ்க்கையில எப்படி உயர்ந்த ஸ்தானத்துக்கு நம்ம போக போறோம் என்று சொல்லி ஒருவேளை கலங்கி போய் நின்று கொண்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கைய அவர் கையிடத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவர் களத்துல எனக்கு முழுதுமாய் சரண்டர் பண்ணும் பொழுது அவர் செய்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? உங்களுடைய காரியங்களை எல்லாவற்றையும் ஜெயமாய் அவர் முடிய பண்ணியே தீர்வார். ஆமே. நல்ல சந்தோஷமா இருங்க. நீங்க சொல்லணும், என் வாழ்க்கையை அவர் ஜெயமாய் மாற பண்ணுவார், என்னோட வாழ்க்கையை அழகாய் கர்த்தர் மாற்றுவார் என்று சொல்லி நீங்க விசுவாசிங்க. உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய ஒரு ஆசீர்வாதமான பாதையில இந்த ஜூன் மாதத்துல நடத்தியே தீர்வார். நீங்க எதை நினைச்சு கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னு சொன்னா உங்களுடைய வழியை அவர் அறிந்திருக்கிறார். யாக்கோபுடைய வழி கர்த்தருக்கு தெரிஞ்சிருக்கிற அப்படின்னா
அவனை கர்த்தர் சுகமாய் வாழ பண்ணுவதற்கு, அவன் கூழும் தடிமாய் போன இடத்துல கர்த்தர் அதே இடத்துல வெறுமனையா இல்லாதபடிக்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து, கர்த்தர் அதே லூசுங்கிற பட்டணத்துக்கு வரும் பொழுது, அந்த பெத்தேலுங்கிற பட்டணத்துக்கு வரும் பொழுது கர்த்தர் அவனை வெறுகையோட வரவிடல. கர்த்தர் இருபரவாரங்கள் நிறையாய் கர்த்தர் வர வைத்து அதே இடத்துல அவன் பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொண்டான் என்று சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தரப்போகிறார். ஆமென். அந்த வார்த்தை கேளுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர், ஈசாக்கை ஆசீர்வதித்தவர், யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தினது போல உங்களையும் ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்துவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம வாசிப்போம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். இந்த வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது இதுல ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்ட ஒரு காரியம். ஆண்டவர் சொல்றாரு, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டு எல்லாவற்றையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னோன்னு அவன் என்ன செய்யறான்னு தெரியுமா? விசுவாசத்தோடு அதை நம்பி கர்த்தர் என்னோடு பேசிவிட்டார், அந்த தேவன் எப்படி இருப்பாருன்னு கூட எனக்கு தெரியாது, ஆனா அவர் சொன்ன வார்த்தை நிமித்தமாக அவன் என்ன செய்யறான்னு எனக்கு தெரியுமா? அவன் ஊர் என்கிற பட்டணத்தை விட்டு புறப்பட்டு போறான். அந்த ஊர் என்கிற பட்டணத்தை விட்டு புறப்பட்டு போகும் பொழுது அவன் வெறுமனையாதான் கர்த்தர் போறான். அப்பாட்ட இருந்து ஒரு சொத்து கூட வாங்கல, எதுவுமே அவன் வாங்கல, எல்லாமே நீங்களே வச்சுக்கோன்னு சொல்லி வெறும் கையோடு தான் அவன் போறான். கர்த்தர் வெறும் கையோடு போன அந்த ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தரணும், அவனை மேன்மைப்படுத்தணும், உயர்த்தணும் என்று சொல்லி அவனை கர்த்தர் ஒரு திட்டத்தை கர்த்தர் வச்சிருந்தார். நீங்க பாருங்க, எந்த இடத்தை விட்டு அவன் புறப்பட்டு போனானோ, அவன் அறியாம புறப்பட்டு போன அந்த இடத்துல இருந்து கர்த்தர் அவனுக்கு கானான் தேசத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அவனுடைய பாதைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்து அவனுக்கு தேவையான அநேக காரியங்களை கர்த்தர் கொடுத்து கர்த்தர் பிற்காலத்துல கர்த்தர் அவனை சீமானாய் மாற்றுகிற அளவிற்கு, அவனுடைய வாழ்க்கையில ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் உடையவனாய் மாற்றுகிற அளவிற்கு கர்த்தர் அவனை உயர்த்தி கர்த்தர் வைத்தார். ஆமென். ஏன்னா அவன் எதுவுமே அறியாம புறப்பட்டு போன அந்த செகண்ட்ல கூட கர்த்தர் அவனுடைய பாதைகளை கர்த்தர் தெரிந்து வைத்து அந்த இடத்துல கர்த்தர் இவனை கொண்டு கர்த்தர் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாகும்படி கர்த்தர் அவனை உயர்த்தி கர்த்தர் வச்சாரு. அது மாத்திரமில்ல, தேசத்துல ஒரு பெரிய ஒரு சீமானை மாறுகிற அளவுக்கு கர்த்தர் ஒரு உயர்வை கொடுப்பார் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு உயர்வு உங்களை தேடி வரும். உங்களை தேடி ஒரு நல்ல ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுக்க போறாரு. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் கொடுக்க போறாரு. ஏனென்று சொன்னால் உங்களுடைய பாதைகளை அவர் அறிந்திருக்கிறபடினால, அவருடைய ஸ்தானம் அவருக்கு தெரிந்திருக்கிறபடினால உங்களுடைய காரியங்களை அவர் பார்த்து கொண்டு அவர் எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் கர்த்தர் நிரப்புகிற நல்ல தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க நம்பணும், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னால்னா உங்களை ஆசீர்வதித்தே தீர்வார். ஆமென். வேதம் சொல்கிறது, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்ப இந்த ஜூன் மாதத்துல இந்த செகண்ட்ல இருந்து இந்த வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கு நான் சொல்றேங்க, இந்த மாலை வேளையில ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உங்களோடு கூட அவர் இருக்கிறபடினால, உங்களுடைய வழியை அவர் அறிந்திருக்கிறபடினால எல்லாவற்றையும் அவர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மாற்றுவதற்கு, உங்களுடைய வாழ்க்கையை சூப்பரா அழகாய் கர்த்தர் வைப்பதற்கு, உங்களை கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்துல கொண்டு போய் வைப்பதற்கு ஒரு காரியம் என்ன தெரியுமா? உங்களுடைய வழியை அவர் அறிந்து வைத்து தேவையான அநேக காரியங்களை அவர் இந்த நாளிலிருந்து அவர் செய்து முடிக்க போகிறார். ஆமென். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் என்னுடைய பாதைகளை தெரிந்து வைத்திருக்கிற நிமித்தமாக என்னை கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் வைக்க போறார். ஆமென். நான் இனிமேல் கலங்கி போய் நிற்க வேண்டிய அவசியம் என் வாழ்க்கையில இருக்காது. ஏன்னா ஜூன் மாதம் கர்த்தர் எனக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஜனவரி மாதத்திலிருந்து மே மாசம் வரைக்கும் ஒரு பாட்டு, ஜூன் மாசத்துல இருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் ஒரு பாட்டு. ஏன்னா இதெல்லாம் சொல்லுவாங்க, இந்த 6 மாசம் ஒரு பகுதி, இன்னொரு 6 மாசம் இன்னொரு பகுதி. ஏன் தெரியுமா? கர்த்தர் இந்த ஜூன் மாசத்துல இருந்து
டிசம்பர் மாதம் வரைக்கும் உங்களுடைய காரியங்களை கர்த்தர் அபரிதமாய் சந்திப்பதற்கு இன்றைக்கு மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா பாதைகளும் அவர் தெரிந்து வைத்திருக்கிறதுனால இந்த ஜூன் மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் உங்களுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் தெரிந்து வைத்து அதை உங்களுக்கு எப்படியெல்லாம் செய்யணும், என்னென்னலாம் பண்ணணும்னு கர்த்தர் உங்களுக்கு போதித்து உங்களை வழி நடத்தியே கர்த்தர் தீருவார். ஆமே. ஏன்னா ஆபிரகாம் எப்படி இருக்க போறோம்னு தெரியாம புறப்பட்டு போன அந்த வேளையில கூட கர்த்தர் அவனுடைய பாதைகளை கர்த்தர் தெரிந்தெடுத்து அந்த பாதைக்கு நேராய் அழகா நடத்தினார். செம்மையான காரியங்களை கர்த்தர் செய்தார். அதே போல உங்களுக்கு செய்ய போறார். ஆமே. எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க? நீங்க சொல்லணும், உங்களை நான் நம்புறேன் ஆண்டவரே, உங்களை நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில மகிமையான காரியங்களை நீங்க செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றி செலுத்தி ஆண்டவரை துதிக்கிறதுனால மாத்திரமே உங்களுடைய வாழ்க்கையில உயர்வை கர்த்தர் தந்து கொண்டே இருப்பார். ஆமே. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் துதித்து ஆராதித்து கொண்டே இருங்க. ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டே இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஒரு உயர்வை நிச்சயமா ஆண்டவர் தந்தே தீருவார். ஆமே. அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை உயர்த்தி வைக்க போகிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 37:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இந்த வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிற மிக அருமையான வார்த்தை என்னன்னா, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும், என்னுடைய காரியங்களை அவர் வாய்க்க பண்ணியே கர்த்தர் தீருவார். ஆமே. கர்த்தர் உங்களை நடத்துகிறபடினால அவர் உங்களை நடத்தி நல்ல பாதைக்கு நேராய் கொண்டு போய் கர்த்தர் தீருவார். அதற்கு முன்பாக நீங்க என்ன தெரியுமா நினைக்கிறோம், கர்த்தர் என்னுடைய வழியை அவர் அறிந்திருக்கிறார். அப்ப நான் என்ன தெரியுமா செய்யணும், கர்த்தருக்கு உங்க வழி எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து, ரெண்டாவது காரியம் சொல்லுது, அவர் மேல் நம்பிக்கையா இருங்க, அப்பொழுது என்ன தெரியுமா செய்ய போறாரு, காரியங்களை வாய்க்க பண்ணியே கர்த்தர் தீருவார். ஆமே. முதல்ல நீங்க என்ன செய்யணும், ஆண்டவரை நம்ப ஆரம்பிக்கணும். ஆண்டவர் மேல நம்பிக்கை உள்ளவனுக்கு தான் கர்த்தர் அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவார். நீங்க பாத்தீங்கன்னா யாக்கோபையும் சரி ஆபிரகாமும் சரி முழு நிச்சயமா ஆண்டவரை நம்பினாங்க. ஆண்டவர் யாக்கோபா சொன்னாரு, நீ இந்த இடத்துக்கு போற, நீ போகிற இடத்துல கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து திரும்பி வரும் பொழுது 2 பரிவாரங்களோடு தான் நீ வருவ, உன்னையும் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அதே வார்த்தைய அவனை போன அந்த 14 வருஷத்துல கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். திரும்பி வரும் பொழுது குறைவோடு இல்லை, ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தோடு வந்தான். அதே போல ஆபிரகாம் நம்ம பார்க்கும் பொழுது சும்மா போன அவனுக்கு கர்த்தர் என்ன தெரியுமா, சொல்ல முடியாத அளவிற்கு, பூமியை தாங்க முடியாத அளவுக்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து தேசத்திலே சம்பத்து பெறுகிற அளவிற்கு, கர்த்தர் அவன் சந்ததியை ஆசீர்வதிக்கிற அளவிற்கு கர்த்தர் அவனை உயர்த்தினான். அதற்கு ஒரே ஒரு காரியம் என்னன்னா, கர்த்தர் மேல் வைச்ச நம்பிக்கை, அவர் மேல் வைத்த விசுவாசம். அந்த விசுவாசம் இருந்தனாலதான் கர்த்தர் ஆபிரகாமையும் சரி யாக்கோபையும் கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதித்தார். ஆமே. அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கர்த்தர் தரப்புகிறார். அந்த நம்பிக்கை நீங்க தேவன் மேல வச்சு பாருங்க. கர்த்தருக்கு என் வழியை ஒப்பு வச்சுட்டேன், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஆண்டவரே, என்னுடைய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும், உன்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தெரியும், என்னுடைய சகல காரியங்களையும் நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்துல ஒவ்வொருத்தர் நீங்க விடும் பொழுது நிச்சயமான சொல்ல முடியும், அந்த காரியங்களுக்கு தக்க ஒரு பலனை உங்களுக்கும் நிச்சயமா தருவார். ஆமே. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் நீங்க மகிழ்ச்சியா இருக்கீங்க? நீங்க சொல்லுங்க, என் ஸ்தானம் அவருக்கு தெரியும். ஏன்னா அவருடைய ஸ்தானத்தையும் அவருக்கு தெரியும், நம்மளுடைய ஸ்தானத்தையும் அவருக்கு தெரியும். ஆமே. அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்தி வைக்க போறாரு. எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? இந்த மாதத்துல கர்த்தர் உயர்த்தி வைக்க போறார். இந்த மாதம் எனக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமா இருக்கும், கர்த்தர் இந்த மாதம் என்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிற மாதமா இருக்கும் என்று சொல்லி அவரை நம்பிங்க. அவரை நம்பும் பொழுது கர்த்தர் உங்களுடைய காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நீங்க சொல்லணும், கர்த்தர் இந்த ஜூன் மாதத்துல என்னுடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணியே தீருவார்.
என் வழியை அவர் அறிந்திருக்கிறபடினால் என்னுடைய காரியங்களை அவர் வாய்க்க பண்ணியே தீர்வார். என் குடும்ப காரியங்களை அவர் வாய்க்க பண்ணியே தீர்வார். என்னுடைய பிள்ளைகளுடைய காரியங்களை அவர் வாய்க்க பண்ணியே தீர்வார் என்று சொல்லி நீங்க விசுவாசத்தோடு இருங்க. உங்களை கொண்டு மகத்தான காரியங்களை இந்த ஜூன் மாதத்துல அவர் உங்க மூலமா செய்யறத உங்க கண் கூடாக பார்த்து நீங்க அதை அனுபவிப்பீர்கள். சகல ஆசீர்வாதக்கூடியவர்களாய் நீங்க மாறுவீர்கள். ஆமென். அந்த விசுவாசத்தோடு இருங்க. கர்த்தர் உங்களை கொண்டு மகத்தான காரியங்களை அவர் செய்து உங்களை மகிமை நிறைந்த ஒரு காரியங்களுக்கு நேராக உங்களை நடத்துவார். ஆமென். சந்தோஷமா இருங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் நிறைவான பலன் அவரால் கிடைக்கும். ஆமென். நல்ல சந்தோஷமா இருங்க. கர்த்தர் இந்த நாள்ல இருந்து கர்த்தர் அபரிவிதமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த வாரத்துல இன்னும் நிறைய காரியங்களை நம்ம தியானிப்போம். தேவனாய் கர்த்தர் நம்மளோடு கூட இடைப்படுவாரு. நல்ல சந்தோஷமா இருங்க. இந்த மாதத்தினுடைய சகல காரியங்கள் பண ஆசீர்வாதங்களா இருந்தாலும் சரி, பொருளாதார ஆசீர்வாதங்களா இருந்தாலும் சரி, முக்கியமா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தந்து நிறைவாய் உங்களை வழி நடத்துவார். ஆமென். நல்லா சந்தோஷமா இருங்க. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். இப்பொழுதும் நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரை பார்த்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு இந்த கேட்ட இந்த வார்த்தையின்படி எங்களை நிறைவாய் ஆசீர்வதிங்க என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து கேளுங்க. உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம எல்லா கண்களையும் மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரை நோக்கி நீங்க பாருங்க. கர்த்தர் இந்த நாளில் அவர் நம்மளோடு கூட இடைப்படுவார். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே மாலைவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் ஆண்டவரே இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அபரிவிதமாக நீர் ஆசீர்வதிப்பீராக. கேட்ட ஆண்டவரே இயேசுப்பா இந்த வார்த்தையானது ஆண்டவரே இயேசுப்பா ஒன்றுக்கும் குறைவில்லாமல் நிறைவான ஒரு பலனை நீங்க தந்து நீங்க மேன்மைப்படுத்தி உயர்த்தி வைக்கப்படுறதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த மாலை வேளையில ஒவ்வொரு பேரோடு கூட நீங்க பேசினதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு வேதத்தோடு கூட இடைப்பட்டதுக்காக நன்றி. ஒவ்வொரு பேரை நிறைவாய் ஆசீர்வதிக்கிறாங்க. இந்த மாதம் முழுவதும் அவங்களுக்கு செழிப்பு உண்டாகட்டும், ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். ஆவிக்குரிய கனிகளினால வரங்களினால ஒவ்வொரு பேரை நிரப்புவீராக உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்பினுடைய ஐக்கியமும் பாதுகாவலும் சமாதானமும் ஆசீர்வாதமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமீன். தர்மியான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஜூன் மாதத்துல நீங்க பார்க்க வேண்டிய அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. நீங்க நம்பிக்கையோடு இருங்க. அவரே உங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். உங்க வழியை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். நல்ல சந்தோஷமா இருங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். May God bless you.